அம்மா ஏமா அப்படி உக்காந்துருக்குற? சந்தை செலவு பண்ணியாதீங்களா? என்ன ஒரு பை தானா? சரி, என்னென்ன பலகாரம், அப்புறம் அது என்னது சொல்லுங்க. செவ்வாழைப்பழம். இங்கே வைங்க, முன்னாடி வைங்க. செவ்வாழைப்பழம். அடுத்தது தக்காளி பழம். சரி. பீக்கங்காய் ஒரு 3. சரி. அவரைக்காய் எங்க காட்டுங்க. அவரைக்காய் அந்த முன்னாடி வச்சிருங்க, முன்னாடி வச்சிருங்க. அவரைக்காய். அடுத்து எலுமிச்சங்க எத்தனை? ஒரு 5. 5 எலுமிச்சம்பழம். ஓகே. எலுமிச்சம்பழம் அடிக்கடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டால் ஜீரண சக்திக்கு நல்லது. அடுத்தது பீட்ரூட்டு. பீட்ரூட் ஜூஸாகவும் குடிக்கலாம், குழம்பா வச்சுக்கலாம், வறுத்துக்கலாம், இல்லாட்டினா பீட்ரூட் சட்னி பண்ணிக்கலாம். அடுத்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் குழம்பு வச்சுக்கலாம், வெண்டைக்காய் வறுவலும் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது என்ன? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் 1 கிலோவா? வைங்க வைங்க, முன்னாடி வச்சிருங்க. சரி. உருளைக்கிழங்கு கொட்டுங்க, கொட்டிடுங்க. உருளைக்கிழங்கு. அடுத்தது தெங்கரப்பண்டை என்னென்ன வாங்கினீங்க? பொரிக்கடலை. சரி. அதே அப்படியே தனித்தனியே வைங்க. அப்படி வச்சிருங்க. சரி. பண்ணு. பூந்தி இந்த மாதிரி இது மிச்சரா? சரி. அப்புறம் மிளகாய் எத்தனை கிலோ? 5 கிலோ. எங்க அவுத்து காட்டுங்க. எங்க எத்தனை கிலோ? 5 கிலோ. கொஞ்சமாக அள்ளி காட்டுங்க. கார மிளகாயா? ஏற்கனவே வச்சுருந்தீங்க இல்லை மிளகாய்? ஒரு எத்தனை கிலோ? அது ஒரு 3 கிலோமீட்டர் இருந்துச்சு இல்லை? இருந்தாலும் கார மிளகா வந்து உங்கள் உடம்புடாட்டியாக தான் மொக்கா மாவை வந்து வாங்கி வச்சுருக்கிறதுனால இன்னொரு 5 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க முன்னெச்சரிக்கையாக. சரி. வணக்கம் நண்பர்களே, இதான் இந்த வாரம் சந்தை செலவு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே சிவன்மலை பற்றி, அழகுமலை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். அதே மாதிரி லிங்கேஸ்வரர் கோவில் பற்றி போட்டிருக்கிறோம், கொக்கராயம்பேட்டை லிங்கேஸ்வரர் கோவில். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோ வந்து மேட்டூர் அணை பற்றி, மேட்டூர் பார்க் பற்றி, மேட்டூர் அணை பற்றி வீடியோ வருது. அதையும் அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம்.